இங்கே நிற்கிறீங்க? இங்கே நிற்கிறீங்க? இப்போ தான் வரீங்களா? இங்கே தானே போகணும். ஆ So, what's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. இன்னைக்கு டே 5. ஸோ இன்றைக்கி ரெஸ்ட் டே தான். இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு அப்படியே ஊருக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணோம். சரி, இருந்தாலும் சும்மா அந்த அவலாஞ்சி லேக்கை பார்த்துட்டு வரலாம். கிண்ணக்குறை போகலான்னா எல்லோரையும் கூப்பிட்டு போகணுன்னா டைம் ஆகிடும். அப்புறம் நாளைக்கு அவங்கெல்லாம் பாவம் 10-15 hours கிட்ட அவங்கெல்லாம் ஓட்டுவோம் சென்னைக்கு போகணுன்னா. எனக்கு வேறு வாயில் ஹீட்டில் 2 பக்கமும் பொண்ணு, பேசவே முடியல என்னால். இங்கே பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் ஒன்று இருந்தது, பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு அந்த கோயில் போயிட்டு ஐயன் முருகனை வழிபட்டு விட்டு நாங்கள் அப்படியே அவலாஞ்சிக்கு போகலான்னு ஒரு ஐடியா. அவலாஞ்சி நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1 hour தான், 25 kilometers. அதனால் கொஞ்சம் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு. பயங்கரமான குளிர் ஊட்டியில், சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இல்லை ஹையஸ்ட்டே 15 தான், லோயஸ்ட் வந்து அப் டு 6-7 வரைக்கும் போகுது. எந்தாய் எந்தாய் அடேங்கப்பா, பயங்கரமாக இருக்குது. லெஃப்டே கோவில் போயாச்சு, முருகனை கும்பிட்டாச்சு. இப்போ அப்படியே அவலாஞ்சி போகிறோம். அவலாஞ்சி லேக்கு இந்த கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு தான் தெரில. மன்சூன் டைமுக்கு சூப்பராக இருக்கும், இந்த டைமுக்கு தலைமை கொஞ்சம் ஓகேஷாக தான் இருப்பான். பத்மினி, எங்கள் அப்பா வச்சுருந்தது இந்த கார் ஒன்று, ஒரு ஒயிட் கலரு. அது என் கைக்கு வந்திருக்கணும். எங்கள் மாமா தூக்கிட்டு போய் அந்த காரை காணாமல் ஆக்கி விட்டார். இங்கேருந்து அவலாஞ்சி 1 hour காட்டுது கரெக்டாக. ஸோ டைம் இப்போது 3 ஆகுது, 4 o'clock ரீச் ஆகும். அங்கே ஒரு 20 minutes இருந்தால் கூட 5-5:30க்கெலாம் இங்கே ரிட்டன் வந்துடலாம் சிட்டிக்கு. 5:30க்கு ரிட்டன் வந்து நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டே. ஆக்சுவலாக கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது நேற்று நைட்டு, சாட்டர்டே நைட்டுன்றதுனால. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி எல்லோரும் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் அவலாஞ்சி பக்கம்லாம் யாரும்
பெருசாக வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன், பார்ப்போம். அவலாஞ்சி 27 கிலோமீட்டர்ஸ் அப்பர் பவானி. அந்த ரூட்டில் தான் ப்ரோ இதுவும் போய் ஜாயிண்ட் ஆகுது. இது கார் மோடு, அது பைக் மோடு, ஒன்று தான். இந்த இடம் எப்போவுமே குளிரும், ஏன்னா நிறையா மரம், லெஸ்ஸு கமர்ஷியலைஸ்டு இல்லை, அதனால் பைக்ஸு கார்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். என்ன ஸ்மோக்கிங் ஸ்பாட்டா? எல்லோரும் நின்று தம் அடிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக. எவ்வளோ திக்காக இருக்குன்னா ஒரு மரமும். வெயில் அடிக்குது வெளியில், ஆனால் உள்ளே ஒரு ஷேடோ விழ மாட்டேங்குது, அவ்வளோ திக்காக இருக்கு எல்லாம் ட்ரீஸு. டெம்பரேச்சரும் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. இந்த கல்லு ரோடு இருக்கே, ஒன்றுத்துக்கும் ஆகாத ரோடு இது. இங்கே எப்படி வெயில் அடிக்குது, வர்ற வழியில் ஒருபட்டு வெயில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு வீடியோவில் ஏதோ ஹாட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், அப்படியே சில்லுன்னு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங் தான். இந்த ஸ்டெப் அப் ஃபார்மிங் மாதிரி ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. குட் ஷெப்பர்ட் அனாக்சில். ஸ்கூலா அது? காலி. இந்த மாதிரி ஸ்கூலில் என்ன சேர்த்து விட்டுருந்தீங்கன்னா நானும் படிச்சிருப்பேன் போல. பயங்கரமாக இருக்குது ஸ்கூலு எல்லாம். நம்ம ஊரில் இந்த சினிமா ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே தான் படிச்சிருப்பாங்க, ஊட்டியில். இந்த அவன் பேர் என்ன, ராணா, துல்கர் சல்மான், கொஞ்சம் ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே தூக்கி போட்டுருவாங்க போல். இதெல்லாம் இவங்க இங்கே ஹார்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சந்தை கேரட்டு எல்லாம் கிடக்குது. கேரட் வாங்கவே இல்லை, இங்கே சூப்பராக இருக்கும் கேரட்டு. மலை ஏறுறோம். பா செமையாக இருக்கு. ட்ரைபல் ரிசர்ச் சென்டர். எங்கே கேமரா ஆன் பண்ணணும், எங்கே ஆஃப் பண்ணணுன்னே தெரில. எல்லா இடமும் அழகாக இருக்குது. விக்கி, ஜான்புரா எல்லோரும் இந்த ஒரு லேக்குக்கு ஒன்று போயிட்டு வந்தாங்க. அந்த லேக் ஃபுல்லாக காலையில் ஃபுல்லாக பனி, அவ்வளோ ஸ்னோ அங்கே போல். ஸ்னோனா ஸ்னோஃபால்னு சொல்ல முடியாது, பட் தண்ணி வந்து பனியாகிடுச்சு, அந்த மாதிரி ஃப்ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ரோஸ்ட் லேக்குன்னு சொல்லலாம். ஸோ அங்கே நாளைக்கு போகலான்னு ஒரு பிளானு. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பிளாகுக்கு அடுத்த பிளாக் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸ்ப்ரிங்க்லர்ஸ் பா அழகாக இருக்குது. ஸ்ப்ரிங்க்லர்ஸ் பார்க்குறதுக்கு. என்டி ஃபில்டர் ரேட்டு வந்திருக்கலாம் போல. வெயில் அடிக்குது. டேய் அடங்க வத்தா. இன்னும் என்ன பண்ணிட்டுருக்கானுங்க இங்கே? சண்டை போடுறானுங்களா விளாட்றானுங்களான்னு தெரில. குமரன் ப்ரோக்கு ஒரு லேகியம் ஒன்று கொடுத்துருக்கேன், அதனால் கொஞ்சம் குஷியாக இருப்பார்.
man. What a view, man. Fantastic. இறக்கிறவா ப்ரோ நான் இடத்துல நின்றுட்டு இருந்தேன்ல அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தாங்க. ஆமாம். ஒரு தள்ளி விட்டான் ஒருத்தனை. எங்க? இந்த கிளிப்ல. கீழே விழுந்துட்டானா? ஆமாம். அப்புறம் நான் பார்த்து காலை பிடிச்சி வாரிட்டு இருந்தான். அப்புறம் என்னாச்சு? தெரியல. சண்டையா? தள்ளி விட்டான். நான் பார்த்தேன் வண்டி ஆள் நின்று அதை நான் பார்த்தேன். ஆனால் ஆள் விழுந்தது நான் பார்க்கல. வண்டி தள்ளி விட்டான் ஒருத்தனை. சரியா போச்சு. யாரு? ரெண்டு பேரும் லோக்கலுங்க. காலை பிடிச்சி இப்படி வாரி விட்டுட்டு இருந்தான். தள்ளி விட்டான் அந்த பக்கம். அது பள்ளமா என்னன்னு தெரியல. என்ன பண்ணும்? வைக்கணுமா? உள்ள வைக்கவா? இதுக்கு டாப் பாக்ஸ்குள்ளே தூக்கி போட்டிருக்கலாமே. ஓகே ஐயா, எங்களுக்கும் கொஞ்சம் வீடியோ எடுத்து தரலாம். எங்களையும் வீடியோ எடுக்கலாம். பின்னாடி எடுங்க. இப்படி காட்டுது. ஆமாண்ணா, அவளாச்சி லேக்குண்ணா. லேக் லேக். முரட்டாக தான் இருக்குது ரோடு. அடங்கொய்யால இதுக்குள்ளே எப்படா லாரி வச்சுட்டோமா? இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் வந்தது. அதுக்கு ரைட் சைடில் ஏறி ஒரு டைவர்ஷனுக்குள்ளே போனால் லேக்குள்ளே யாரும் விடலை அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் வர பைக்கர் சொன்னானுங்க. இப்போ வேறு ஏதோ ஒரு ரூட்டு அவலாஞ்சி டவுனுக்கு போட்டிருக்கோம். அது உள்ளோடு எதுவும் போக முடியுமா என்னன்னு தெரில. அது அதாவது லேக்கில் விடலையா இல்லை அந்த ரூட்டில் விடலையான்றது சரியாக தெரில. சரி, இங்கேருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தானே போயே பார்த்துடலான்ட்டு நாங்கள் ஒரு டவுனுக்குள்ளோடி போய் எதுவும் போக முடியுமான்னு பார்க்குறோம். அப்பா மேலே வர வர இங்கே பயங்கரமாக கூலிங்காக இருக்குது. குப்புடு ஏறுது. அப்படி காட்டுது. பின்னாடி வழியாக காட்டுச்சு. அதான் அந்த வழியாக விடலையாம், லேக்குக்கு விடலையாம். இதுக்கு முன்னாடி ஒரு கட்டு போச்சு ப்ரோ. அங்கே கேட்டோம், ஆப்போசிட்டில் வர்றவங்களாம் லேக்குக்கு விடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் இது வந்து அவலாஞ்சிக்கு போகணுன்னா இப்படி போகணுன்னு காமிச்சது. அதான் இப்படி வழியாக வந்து பார்த்தோம், எங்கேயும் போக முடியல. ஆ எங்கே காட்டுது? இது வேற எங்கேயோ இருக்குது ப்ரோ. அவலாஞ்சி பின்னாடி இருக்குது ப்ரோ. இது எடக்காடுக்கு போகுது. எடக்காடுன்னு ஏதோ ஒரு ஊருக்கு போகுது. இது ஏதோ வேறு ஏதோ ரூட்டுக்கு போகிறதான். இங்கே ஒரு லோக்கல்கிட்ட கேட்டோம், அது நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க, பின்னாடி தான் போகணும் அப்படின்றாரு. மேப் போட்டால் அது எங்கேயோ காட்டுது மேப்பு. மேப் போன வழியில் எங்களை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த லோக்கலில் இருக்கிறவங்க. ஐ மீன் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்னென்னே புரியல. ஏன் அந்த லேக் எப்படி போகிறது? அவலாஞ்சி லேக்கு. ஆமாம், அதில் தான் போகணுமா? லே
பா ஸ்மெல்லு. இந்த வண்டியை ஃபாலோ பண்ண சொன்னார் இந்த தாத்தா. ஸோ இதுக்குள்ளேயோ ஒரு டைவர்ஷன் எடுத்து வந்திருக்கோம். ஆனால் இது ஏன் ஃபஸ்ட்டு காட்டல, இப்போ காட்டுது மேப் சனியை. இப்போவும் காட்டல, இப்போவும் எனக்கு திரும்பி தான் போக சொல்லுது. மேபி இது வந்து கார் ரூட்னால காட்டலையான்னு தெரில. அவலாஞ்சி லேக் இப்படி போக முடியுமா? தமிழ் தெரியாதா? அடப்பாவீங்களா, இங்கேயும் நார்த் இந்தியா லேபர் சிஸ்டமா? தமிழ் நகியாத்தா அப்படின்ட்டாங்க. கண்டுபிடிச்சி வந்துட்டானுங்களே பைக்கர்ஸ் ஆப்போசிட்டில் போனவனுங்க. பா சேரை வாங்கி மூஞ்சில் அடிக்குது விக்கி வண்டி. என் வண்டியாக இருந்தாலும் அப்படி தான் அடிக்கும். லேக்கை கண்டுபிடிக்கிறது இவ்வளவு கஷ்டமா? கேஷ் கேஷ் சேஞ்ச் இல்லைல்ல? 70 ரூபா ஒரு ஆளுக்கு. ப்ரோ சேஞ்ச் இருக்குமா? அது சரி ப்ரோ, இது இருக்கான்னு கேளு ப்ரோ. இருக்குல்ல? அவருக்கு தப்பா போயிருக்காரு. அவரு கரெக்டா வருவாருன்னு தெரியலையே. அவருக்கு யாராவது கால் பண்ணுங்க. ப்ரோ அவருக்கு அவர் வேணா எடுத்துக்க சொல்லுவோம். அவர்கிட்ட கேஷ் இல்லைன்னா என்ன பண்றது? கூகுள் பே இருக்கு. கூகுள் பே நம்மளே கூகுள் பேல தான் வாங்குறோம். நெட்வொர்க் இருக்கா? இருக்கும். டிக்கெட் கவுண்டர் அது. ஒரு ஆளுக்கு 70 ருபீஸ் போல். வண்டிக்கு 40, ஒரு ஆளுக்கு 30ன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ ஒரு டவுட் என்ன வந்திருக்குன்னா, யாசின் முகமதுன்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட வீடியோ பார்த்தா இந்த ஸ்பாட் தெரியும். அந்த ஸ்பாட்டில் ஒரு டிக்கெட்லாம் எடுத்த மாதிரி தெரில. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்பாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேறு எதுவும் லேக் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் தானா இவன், இல்லை இவன் தானா அவன் ஒரு சின்ன டவுட். உள்ளே வந்தவுடனே கூலிங் கப்புன்னு ஏறுது. இதுதான் அந்த ஃபாரஸ்டோட பவர். What the fuck? கூலிங். சரியான சில்லுன்னு இருக்குது இந்த உள்ள. வெளியிலலாம் அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஹாட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா வெயில் அடிக்குது. உள்ளே வந்தால்
மேன் என்ன மேன் பண்ணிட்டு இருக்கீங்க?